10th question. A pool of fish translates from point F to point D. பாருங்க இதுதான் என்னது pool of fish. pool of fishனா என்னது நிறைய fishes இந்த இடத்துல இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க பாயிண்ட் Fல இருந்து பாயிண்ட் Dக்கு பாயிண்ட் Fல இருந்து அப்படியே ஸ்விம் பண்ணி பாயிண்ட் Dக்கு வந்தாச்சு. Describe the translation of the pool of the fish. அப்போ A கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா Fல இருந்து D பாயிண்ட்டுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, இங்க இருந்து கவுண்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் 1 2 3 4 5 6 7. ஸோ ஏ என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா 7 பாயிண்ட்ஸ். 7 ஸ்கொயர் என்னவா இருக்கு, ரைட்ல மூவ் ஆயிருக்கு. ரைட்னா நம்ம என்ன அரை போடணும், இப்படி போடணும். சரியா? பாத்தீங்கன்னா இப்படி போட்டா ரைட்டு, இந்த பக்கம் ஆரோ மார்க் போட்டா என்னது லெஃப்ட், நெக்ஸ்ட் மேல போட்டா அப், கீழே போட்டா டவுன். இப்போ 7 ரைட்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க இங்க இருந்து 1 2. சோ 1 2 2 என்னவா இருக்கு, டவுன்ல வந்திருக்கு. 2 டவுன். அப்போ ஃபிஷ் எஃப்ல இருந்து டி பாயிண்ட்டுக்கு, இதுதான் டி பாயிண்ட். சரியா? இதுதான் டி பாயிண்ட், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இதுதான் டி பாயிண்ட். டி பாயிண்ட் இங்க இருக்கு. இந்த இடத்துக்கு நமக்கு வரதுக்கு 7 லெஃப்ட் 7 ரைட் மூவ் ஆயிருக்கு, 2 என்னவா இருக்கு, டவுன் மூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், கேன் ஃபிஷிங் போட் மேக் த சேம் டிரான்ஸ்லேஷன், எக்ஸ்பிளைன். இப்போ ஃபிஷிங் போட், இதுதான் ஃபிஷிங் போட். ஃபிஷிங் போட் இதே டிரான்ஸ்லேஷன் எது 7 ரைட் 2 டவுன் போச்சுன்னா எங்க எங்க வரும் அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க ஃபிஷிங் போட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிஷிங் போட் இருக்குன்னு சொல்றாங்க. 7 ரைட்னா 1 2 3 4 5 6 7. சோ இங்க என்னது, திஸ் இஸ் ஐலாண்ட். செவன் ரைட் 2 டவுன்னா எங்க வரும், இங்க வந்திருக்கும். அப்போ ஃபிஷிங் போட் சேம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போச்சுன்னா கேன் த ஃபிஷிங் போட் மேக் த சேம் டிரான்ஸ்லேஷன். அப்படி என்ன ஆகும், ஃபிஷிங் போட் எப்படி போகும், லேண்ட்ல போகுமா, போகாது. ஆமா தானே? கேன் த ஃபிஷிங் போட் கேன் மேக் த சேம் டிரான்ஸ்லேஷன். ஃபிஷிங் போட் என்னது, மேக்ஸிமம் இங்க வரைக்கும் தான் போக முடியும், இங்க வரைக்கும் தான் நமக்கு தண்ணி இருக்கு. அப்போ நோ, த ஃபிஷிங் போட் cannot மேக் த சேம் டிரான்ஸ்லேஷன். அது போட் எப்படி லேண்டுக்குள்ள போகும், சோ இட் வில் லேண்ட் இன், it will be landed in the island. Landed in island. இதே சேம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல 7 ரைட் 2 டவுன் போச்சுன்னா அது எங்க வந்திருக்கும், ஷிப்பிங் போட் எங்க வந்திருக்கும், ஐலாண்டுக்கு வந்திருக்கும். அதனால சேம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது. ஷிப் ஐலாண்டுக்குள்ள செயில் ஆகி போகாது. அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் C1 பார்த்தோம்னா டிஸ்கிரைப் த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஃபிஷிங் போட் குட் மேக் டு கெட் அ பாயிண்ட் டி. இப்போ ஃபிஷிங் போட் எங்க இருக்குன்னா பில இருக்கு, இது டிக்கு வரணும் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இப்படி போயிட்டு இப்படிதான் வரும். ரைட்? இப்படி போயிட்டு இப்படி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பில இருந்து 1 2 3, அப்போ 3 அப், நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து 1 2 3 4 5 5 லெஃப்ட். ஓகேவா? யூஸ்வலா லெஃப்ட் அண்ட் அப் போடுவோம். இங்க நம்ம வாட்டர் அப்படி இருக்கிற கான்செப்ட மைண்ட்ல வச்சுட்டு ஃபிஷிங் போட் எப்படி போகும், ஏன்னா 5 லெஃப்ட்னா ஐலாண்ட்ல போயிட்டு மேல போறது கஷ்டம். அதனால என்ன பண்றோம், 3 அப் போயிட்டு describe the translation of fishing boat could make to get to point D. D பாயிண்ட்க்கு வரணும் அப்படின்னா புக்ல தப்பா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ 1 2 3 3 வந்து அப்ல போயிட்டு 1 2 3 4 5 5 ரைட்ல போனா நமக்கு என்ன வந்துரும், we can get at a point to the point D. ஓகேவா?